இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்து கொண்டிருப்பவரே, உமது இரக்கத்தினால் நாங்கள் மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது எங்கள் தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவரே, நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தவறு செய்த ஆதாம் ஏவாளை கடவுள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகிறார். கடவுள் அனைத்திற்கும் ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு கட்டளையை கொடுத்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னார். அதை தவறியதால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இதோ ஆண்டவரே, நாங்களும் பல வேளைகளிலே தவறுகளை செய்துவிடுகிறோம். நாங்கள் தவறிய தருணங்களுக்காக மன்னிப்பை கேட்கிறோம். எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு இவ்வாறு கூறுகின்றார், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாளாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், உண்பதற்கும் இவர்களிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நிறைவேற்றி 4000 பேருக்கு உணவை கொடுக்கின்றார். மீதி துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதை இயேசுவின் வழியாக காண்பித்திருக்கிறார். இயேசு கொடுக்கும் பொழுது நிறைவாக கொடுப்பவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே இயேசுவே, இந்த ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.